Dear friends, very warm welcome to all. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிற சாப்டர் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரோம். கிளாஸ் 8 சிபிஎஸ்சியில் ரேஷனல் நம்பர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம கன்செக்யூட்டிவாக பார்த்துட்டே வரோம். அந்த ரேஷனல் நம்பருங்கிற கான்செப்ட்ஸ் நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்னா ஃப்ராக்ஷன்ஸுக்கும் ரேஷனல் நம்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ரேஷனல் நம்பர்னா என்ன, அதோட ஜெனரல் ஸ்ட்ரக்சர்னா என்ன, செட் ஆஃப் நம்பர் சிஸ்டம் என்ன, நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன, ஹோல் நம்பர்ஸ்னா என்ன, இன்டீஜர்ஸ்னா என்ன, ரேஷனல் நம்பர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் ஃப்ராக்ஷன்ஸுக்கும் ரேஷனல் நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நம்பர் சிஸ்டத்துக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் அதுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஹோல் நம்பர்ஸ்னால் அதுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், இன்டீஜர்ஸ் அதுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதே மாதிரி ரேஷனல் நம்பர்ஸுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியான க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்க போகிறோம். க்ளோசர் ப்ராப்பர்ட்டியில் பர்டிகுலராக க்ளோசர் ப்ராப்பர்ட்டி எதுக்கு நம்ம பார்க்க போகிறோம்னா ஹோல் நம்பர்ஸுக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் சார் படிக்கிறோம், எதுக்கு ஹோல் நம்பர்ஸுக்கு நம்ம பார்க்கணும், ஏன் ஹோல் நம்பர்ஸோட க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும், நம்ம ரேஷனல் நம்பர்ஸோட க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டே போயிடலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ரேஷனல் நம்பர்ஸுக்கு அன்றா வர்றது தான் ஹோல் நம்பர்ஸ். ஒவ்வொரு ஹோல் நம்பருமே ரேஷனல் நம்பர் தான். பிகாஸ் த ரீசன் இஸ் ரேஷனல் நம்பரோட ஜெனரல் ஃபார்ம் P by Q. இதில் Q not equal to 0, Q not equal to 0. இந்த PQ இது ரெண்டுமே இன்டீஜராக இருந்தால் ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி இந்த PQ இது ரெண்டுமே ஹோல் நம்பர்ஸாக இருந்தாலும் ரேஷனல் நம்பர் தான். அதை நம்ம அதுக்கு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேம் வச்சு ஃப்ராக்ஷன்ஸ் அப்படிலாம் பார்த்தோம். இப்போ ரேஷனல் நம்பரோட ஜெனரல் ஸ்ட்ரக்சருக்கு உள்ளதான் ஹோல் நம்பர்ஸ் இன்க்ளூட் ஆகுது. பிகாஸ் இப்போ ஹோல் நம்பர் சிஸ்டத்தோட ஜெனரல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா W is equal to 0, 1, 2, 3 இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ இந்த நம்பர்ஸுக்கு கீழே எல்லா நம்பர்ஸையும் டினாமினேட்டர்ல 1 இருக்குன்னு அர்த்தம். 0/1, 1/1, 2/1, 3/1 அப் டு போயிட்டு இருக்கும். அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்துலேயுமே டினாமினேட்டர்ல கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஹோல் நம்பர்ஸும் P by Q ஃபார்மேட்டுக்கு கிடைக்கும். அப்போ ஹோல் நம்பரையும் நம்ம ரேஷனல் நம்பர் தான் சொல்லலாம். ஸோ எவரி ஹோல் நம்பர் இஸ் அ ரேஷனல் நம்பர், எவரி ஹோல் நம்பர் இஸ் அ ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் நாட் அ ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா ஹோல் நம்பருமே ரேஷனல் நம்பர் தான். பட் எல்லா ரேஷனல் நம்பரும் ஹோல் நம்பர் கிடையாது. அதான் அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அப்போ ஹோல் நம்பர் சிஸ்டம் ரேஷனல் நம்பர்ஸுக்கு அன்றா வரனால ஃபர்ஸ்ட் நம்ம ஹோல் நம்பர்ஸுக்கான க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை பார்க்க போகிறோம். இப்போ அடிஷனுக்கான க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. ஸோ அடிஷன் ரெண்டு நம்பர் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ரெண்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல் நம்பர்ஸுக்கான க்ளோசர் ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ஹோல் நம்பர்ஸ்ல ஏதாச்சும் எனி 2 நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ 2, 3 எடுத்துக்கோங்க. ஹோல் நம்பர்ஸ் இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு. இந்த 2, 3 இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். அப்போ 2 இஸ் a ஹோல் நம்பர், 3 இஸ் ஆல்சோ a ஹோல் நம்பர். ஸோ ரெண்டு ஹோல் நம்பரை ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ஹோல் நம்பர். அப்படி இருந்தால் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. இப்போ 2ங்கிறது ஒரு ஹோல் நம்பர், 3ங்கிறது ஒரு ஹோல் நம்பர், ரெண்டையும் ஆட் பண்றேன், அதுல கிடைச்ச ரிசல்ட் வந்து 5. 5 இஸ் ஆல்சோ a ஹோல் நம்பர். ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. அப்போ ஏங்கிறது ஒரு நம்பர். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஹோல் நம்பரை 2 and 3 எடுத்திருக்கேன். டிஃபரெண்டான பர்சன்ஸ் டிஃபரெண்டான நம்பர்ஸ் எடுக்கலாம். ஹோல் நம்பர்ஸுக்குள்ள எந்த டைப் ஆஃப் எனி 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 2, 3 தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால காமனா நான் எப்படி வச்சுக்கிறேன்னா ஏங்கிறது ஒரு ஹோல் நம்பர், பிங்கிறது ஒரு ஹோல் நம்பர், இது ரெண்டையும் ஆட் பண்ணி கிடைக்கிற நம்பரும் ஒரு ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் W அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ A plus B belongs to, இந்த சிம்பிள் பண்ணது belongs to W தான் ஹோல் நம்பர். A is a whole number, B is a whole number. For example, 2 is a whole number,
3 is a whole number. ரெண்டே ஆட் பண்ணி கிடைக்கிற ரிசல்ட் whole number. So closure property வந்து additionக்கு satisfied ஆகுது. Closure property is under the condition of addition. அப்ப closure property additionக்கு applicable ஆகுது. So pick பண்ணியாச்சு. You take any whole number. For example, இப்போ 1000 plus 1002 ரெண்டே ஆட் பண்ணா 2002. So 1000 is a whole number, 1002 is a whole number, 2002 is also a whole number. So ரெண்டு whole number ஆட் பண்ணி இன்னொரு whole number நமக்கு கிடைச்சிச்சுன்னா அங்க closure property true ஆகுதுன்னு அர்த்தம். அப்புறம் என்ன மல்டிப்ளிகேஷன் பார்க்கணும். மல்டிப்ளிகேஷன் இதே 2 and 3 எடுத்துக்கங்க. 2 into 3. 2 is a whole number, 3 is also a whole number, 2 3s are 6. 6 is also a whole number. 2ங்கிறது ஒரு whole number, 3ங்கிறது ஒரு whole number. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர் ஒரு whole number. So multiplication வந்து true ஆகுது. So A into B belongs to whole number. Belongs to whole number. அப்ப closure property multiplicationக்கும் satisfied ஆகுது. இப்போ நம்ம பார்க்கிறது எல்லாமே whole numbers தான் பார்க்கிறோம். rational numbersக்கு அண்டரா இருக்கிற whole numbers பார்க்கிறோம். ஒவ்வொரு whole numberமே rational number தான். பட் எல்லா rational நம்பரும் whole number கிடையாது. அது ஒவ்வொரு கிளாஸஸா மூவ் பண்ணி போகும்போது உங்களுக்கு rational numberனா என்ன, whole numberனா என்ன, integerனா என்ன, natural numberனா என்ன, rational numbersக்கு இந்த remaining number சிஸ்டத்துக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். அடுத்து இந்த subtraction. இப்போ 2 minus 3. 2 minus 3. 2 and 3 subtract பண்றேன். subtract பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? minus 1 கிடைக்கும். minus 1 கிடைக்கும். இப்போ பாருங்க 2ங்கிறது ஒரு whole number, 3ங்கிறது ஒரு whole number. ரெண்டையும் நான் subtract பண்றேன். subtraction. subtract பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? minus 1 கிடைக்குது. இது ஒரு whole number, இது ஒரு whole number. இது என்னது whole number கிடையாது, integer. ஏன்னா whole numberல 0 பாசிட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் தான் வரும் whole numberல. whole numbersல 0 வரும், பாசிட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் தான் வரும். இன்டிஜர்ஸ் வராது. அப்ப -1ங்கிறது நெகட்டிவ் இன்டிஜர், நெகட்டிவ். அப்ப ரெண்டு ஹோல் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு ஹோல் நம்பர் கிடைக்கல, இன்டிஜர் கிடைச்சிருக்கு. அப்ப ரெண்டு ஹோல் நம்பரை ஆட் பண்ணா நமக்கு ஹோல் நம்பர் கிடைச்சிச்சு. ரெண்டு ஹோல் நம்பரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஹோல் நம்பர் கிடைச்சிச்சு. ரெண்டு ஹோல் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு இன்டிஜர் கிடைக்குது. நமக்கு என்ன கிடைக்குது? இன்டிஜர் கிடைக்குது. ஸோ சேம் டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டம் கிடைக்காததுனால சப்ட்ராக்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகல. அப்ப இது தப்பு. சப்ட்ராக்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகல, இது தப்பு. இப்போ அடுத்த ரெண்டு ஹோல் நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ 2/3. இப்போ 2ங்கிறது ஒரு ஹோல் நம்பர், 3ங்கிறது ஒரு ஹோல் நம்பர். ரெண்டையும் நான் டிவைட் பண்றேன். ரெண்டையும் நான் என்ன செய்றேன்? டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணா எனக்கு ஹோல் நம்பர் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா பாயிண்ட்ல தான் ஆன்சர் கிடைக்கும். பாயிண்ட்ல தான் ஆன்சர் கிடைக்கும். ஹோல் நம்பர்னா பாயிண்ட்ல வரக்கூடாது. இப்போ 2/3னா என்ன வரும்? 2 3ஆல டிவைட் பண்ணா 0.6 சம்திங் வரும். 0.6 சம்திங் வரும். 0.6ங்கிறது ஹோல் நம்பர் கிடையாது. அப்ப இது ஒரு ஹோல் நம்பர், இது ஒரு ஹோல் நம்பர். ரெண்டையும் டிவைட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கல? ஹோல் நம்பர் கிடைக்கல. அப்ப ரெண்டு ஹோல் நம்பரை டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கல? ஹோல் நம்பர் கிடைக்கல. பாயிண்ட்ல கிடைக்குது. பாயிண்ட்ல கிடைக்குது. டெசிமல் பாயிண்ட்ல கிடைக்குது. டெசிமல் பாயிண்ட்ல கிடைக்குது. அப்ப டிவிஷனுக்கு ஹோல் நம்பர் அப்ளிகபிள் கிடையாது. சோ a டிவைடட் b, a டிவைடட் b இதுவும் நாட் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். a and b டிவைட் பண்றோம். a is a whole number, b is a whole number. டிவைட் பண்ணி நமக்கு closure property satisfied ஆகல. closure property satisfied ஆகல. அப்ப addition multiplication இது ரெண்டுக்கு மட்டும் தான் closure property satisfied ஆகுது. closure property for whole numbers. closure property நம்ம எதுக்கு பார்க்குறோம்? whole numbersக்கு தான் பார்க்குறோம். நம்ம படிக்கிற rational numbers எதுக்கு நீ whole numbers பார்க்குறீங்கன்னா whole number is also a rational number. whole number is also a rational number. அப்ப closure property வந்து whole numbersல additionக்கு satisfied ஆகுது, multiplicationக்கு satisfied ஆகுது, subtractionக்கு satisfied ஆகுது, divisionக்கு satisfied ஆகுது. closure propertyனா என்ன சொன்னேன்? ரெண்டு டைப் ஆஃப் நம்பர்ஸ் எடுக்கிறோம். ரெண்டு டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டம், சேம் நம்பர் சிஸ்டம், ரெண்டுமே ஹோல் நம்பர். ரெண்டு ஹோல் நம்பரை ஆட் பண்ணி ஹோல் நம்பர் கிடைச்சதுன்னா
க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ. ரெண்டு ஹோல் நம்பரை எடுத்து வேற ஒரு டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டம் கிடைச்சிச்சுன்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ட்ரூ. அப்போ ஹோல் நம்பர்ஸுக்கு நம்ம க்ளோசர் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் இன்டிஜர்ஸுக்கு பார்ப்போம். இன்டிஜர்ஸுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரேஷனல் நம்பர்ஸுக்கு பார்ப்போம். ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வந்து நான் 3 பார்ட்டாக கொடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், நேச்சுரல் நம்பர்ஸுக்கு ஏன் நீங்கள் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி கொடுக்கல, டைரெக்டாக ஹோல் நம்பர்ஸ் இதுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் ஹேஸ் இன்க்ளூடட் ஹோல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3 0 மட்டும் வராது. ஸோ நேச்சுரல் நம்பர் வந்து ஹோல் நம்பருக்கு இன்க்ளூட் ஆகும். ஹோல் நம்பருக்குள்ளே இன்க்ளூட் ஆகிறதுனால இதோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே அதுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஹோல் நம்பர்ஸ்: அடிஷன் சாட்டிஸ்ஃபைடு, மல்டிப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபைடு, சப்ராக்ஷன் நாட் சாட்டிஸ்ஃபைடு, டிவிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸும் இப்போ நம்ம பார்த்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்ல முடியாது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல் த நம்பர் சிஸ்டத்துக்கு அப்ளிகபிளாக தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவுமே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.